நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதில் தனித்தனி உறுப்புகள். அதாவது நாம் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதில் தனித்தனி உறுப்புகள். இதற்கான வசனம் எங்க வருகிறது என்றால் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனம். பவுல் அடிக்கிறார், அங்க சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதில் தனித்தனி உறுப்புகள். எவ்வளோ பெரிய ஒரு உண்மை பாருங்க. இதோட சேர்த்து படிக்க விரும்பினால் இன்னொரு வசனமும் சேர்த்து படித்தால் நன்றாக இருக்கும். அப்படி படிக்க விரும்புவவங்க எழுதி வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனமும். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனமும் அந்த வசனத்தோட சேர்த்து வாசிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, அப்போ இது மாபெரும் உண்மை பாருங்க. நாம் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதில் தனித்தனி உறுப்புகள். நீங்க ஒவ்வொரு உண்மையை சொல்லும் போதும் ஆணித்தரமா அடுத்தடுத்து சொல்றீங்களே, என்ன காரணம்? அன்பானவர்களே, ஒவ்வொரு உண்மையும் மிக முக்கியமானதுங்க. ஒண்ணு சின்னது ஒண்ணு பெருசு அப்படி கிடையாது, மிக முக்கியமானது. இப்போ சங்கிலி நீங்க இரும்பு சங்கிலியை பார்த்திருக்கீங்களா? இரும்பு சங்கிலி. அந்த இரும்பு சங்கிலியில ஒவ்வொரு கொக்கி இருக்கும், கொக்கியா இருக்கும். அதுல ஒரு கொக்கு இல்லைன்னா அப்புறம் அந்த சங்கிலியால என்னங்க பயன்? அது வீணுங்க. அது நான் இனிமேல் அதனால எந்த பயனும் கிடையாது. ஒரு கொக்கி போச்சுன்னா போச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு உண்மையும் மிக முக்கியமானது. ஒரு உண்மையை நம்ம விட்டுட்டோம்னா கிறிஸ்தவ வாழ்வு முழுமையாக நிறைவாக வாழ முடியாது. சரி, உண்மைக்கு வருவோம். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதில் தனித்தனி உறுப்புகள். இந்த உண்மை இன்றைக்கு போதிக்கப்படுவதே கிடையாது. அதாவது சுத்தமா போதிக்கலன்னு சொல்ல, இதை ஆணித்தனமாக நாம் எங்கேயுமே கேட்பது கிடையாது. இதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் இன்றைக்கு கொடுப்பது கிடையாது. வியாதியை குணமாக்குறதுக்கு, அந்த நோயாளிகளை குணமாக்குவது முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இறை வார்த்தை அறிவிப்பது முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அசுத்தாவிகளை ஓட்டுறது, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மற்ற எல்லா காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ரொம்ப நல்லது, இன்னைக்கு தேவைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த உண்மை அதை விட மிக முக்கியமான ஒரு உண்மைங்க. அது அந்த உண்மைகளை விட, அந்த காரியங்களை விட, அந்த ஊழியத்தை விட இது மிக முக்கியமான ஒரு உண்மை. இந்த உண்மை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இன்றைக்கு சொல்வது கிடையாது. ஏன் சொல்வது கிடையாது? காரணம் கேட்டா, இது மக்களுக்கெல்லாம் அவ்வளவு விருப்பமானது இல்லை. இதை யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இது சொன்னாலும் மக்களுக்கு புரியாது. அதனால ஏன் சொல்லிட்டு மற்ற காரியங்கள்லாம் சொல்லுவோமே. கடவுளுடைய அன்பை பத்தி சொல்லுவோம், கடவுளுடைய இரக்கத்தை பத்தி சொல்லுவோம், கடவுளுடைய அருளை பத்தி சொல்லுவோம், கடவுளுடைய வார்த்தையின் வல்லமை பத்தி. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல இருந்துச்சுங்க. இது ஒண்ணும் புதுசு கிடையாது. கடவுளுடைய அன்பு, இரக்கம், அருள், கடவுளுடைய வார்த்தையின் எல்லாமே பழைய ஏற்பாட்டுல இருந்துச்சு, பழைய உடன்படிக்கை வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா இந்த மாபெரும் உண்மை புதுசுன்னா அவ்வளவு புதுசுங்க. இது புதிய உடன்படிக்கை வாழ்க்கை, இது கிறிஸ்தவ வாழ்வு. அப்ப இது எவ்வளவு சீரியஸா நம்ம எடுத்துக்கணும். இது என்னன்னு புரிய மாட்டேன்னு நிறைய பேர் சொல்றாங்க. தயவு செய்து நன்றாக கவனிங்கள், நாம புரியும். தூய ஆவியார் நிச்சயமா நமக்கு உதவி செய்வார். இங்க பாருங்க, அதாவது அன்னை மரியாள் கருவுற்ற பொழுது அந்த கருப்பையில் கிறிஸ்துவுக்கு, இயேசுவுக்கு உடலை அமைத்து கொடுத்தது யாரு? தூய ஆவியானவர். கரெக்டா சொல்லிட்டீங்க. அன்னை மரியாளின் கருப்பையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அருமையான ஒரு உடலை அமைத்து கொடுத்தவர் தூய ஆவியானவர். அந்த உடல் எப்பேற்பட்ட உடலாக இருந்தது? மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் ஆன உடல். அந்த இயேசுவுக்கு தூய ஆவியானவர் அமைத்து கொடுத்த உடல் மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் ஆன ஒரு உடல். அந்த உடலை வைத்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தந்தையின் விருப்பத்தை இந்த உலகில் 33 ஆண்டுகள் நிறைவேற்றினார். நோயாளிகளை குணமாக்குவதும், அசுத்தாவிகளை ஓட்டுவதும், இறை வார்த்தை அறிவிப்பதும், 5000 பேருக்கு அப்பத்தை பகிர்ந்து கொடுப்பதும் எல்லாம் செஞ்சார். எவ்வளவு உண்மையை அவர் போதித்தாரு, எல்லாம் செஞ்சார். எந்த உடலை வைத்து? மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் ஆன உடலை வைத்து இதெல்லாம் செய்தார். இப்பொழுது மரித்து உயிர் தெழுந்து விண்ணேர் படைந்து கடவுள் பக்கம், தந்தையின் வலப்பக்கம் அமர்ந்திருக்கிறார். ஆனா அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் வாழ்ந்த அந்த
இயேசு கிறிஸ்து இப்பொழுது தூய ஆவியானவர் அதே இயேசுவுக்கு வேறொரு உடலை அமைத்து கொடுத்திருக்கிறார். இப்பொழுது மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் ஆன உடல் அல்ல, ஆனா இது வேற ஒரு உடலை அமைத்து கொடுத்து இப்போது அதே இயேசு கிறிஸ்து இந்த உலகில் செயலாற்றுகிறார், நடமாடுகிறார், போதிக்கிறார், குணமாக்குகிறார், அசுத்தாவியை ஓட்டுகிறார். அது என்ன உடல்? அதான் பெந்தகோஸ்து திருவிழா அன்றைக்கு கிட்டத்தட்ட 120 பேர் தூய ஆவியானுடைய வருகைக்காக காத்திருந்த போது அந்த ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது இந்த 120 பேரை வைத்து இயேசுவுக்கு ஒரு உடலை அமைத்து கொடுத்தார். 120 பேரை வைத்து, அங்கிருந்த சீடர்களை வைத்து, மக்களை வைத்து இயேசுவுக்கு ஒரு புதிய ஒரு உடலை அமைத்து கொடுத்தார். அதில் இவர்கள் ஒவ்வொருவரும் அந்த உடலில் உறுப்புகளாக மாறினார்கள். அப்புறம் நாட்கள் போக எண்ணம் கூடிட்டே இருந்துச்சு, எண்ணிக்கை கூடிட்டே இருந்துச்சு. அந்த பேதுரு போதித்த நாள் அன்னைக்கு 3000 பேர் மனம் திரும்பினார்கள். அந்த 3000 பேரும் இந்த உடலோடு சேர்க்கப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த உடலோடு சேர்க்கப்படுகின்றனர். அன்பானவர்களே, நீங்களும் நானும் அந்த உடலில் உறுப்புகளாக இருக்கிறோம். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருப்பது இரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் ஆன உடல் அல்ல, நீங்களும் நானும் தான் அந்த உடலில் உறுப்புகள். இது எவ்வளவு பெரிய உண்மை! இதை நம்ம அலட்சியப்படுத்திட்டோம். இதை கேட்டா இதனால எங்களுக்கு என்ன பயன்? அன்பானவர்களே, இது தாங்க உண்மை, இது தாங்க கிறிஸ்தவ வாழ்வு, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்றைக்கு இதே இயேசு செயல்படுகிறார். அன்றைக்கு செயல்பட்ட இயேசு இன்றைக்கும் செயல்படுகிறார். ஆனா உடல் அமைப்பு மட்டும் வேற. நீங்களும் நானும் அது உடல் உறுப்புகள். இது எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது, இது எவ்வளவு உற்சாகத்தை தருகிறது தெரியுமா? ஒரு முறை பவுலடிகளார் சவுலாக இருந்த பொழுது, பவுலடிகளார் மனமாற்றத்துக்கு முன்னாடி சவுலாக இருந்த பொழுது கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார். தொடக்க கால திருச்சபையில கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார், வேதனைப்படுத்தினார். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சவுலிடம், அன்றைக்கு அவர் பேர் சவுலாக இருந்தது, சவுலிடம் பேசிய வார்த்தைகள் நமக்கு நன்றாக தெரியும். இயேசு என்ன சொன்னார்? சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? அவரை கிறிஸ்தவர்களை அந்த உறுப்புகளை தொட்ட உடனே இயேசுக்கு அந்த வேதனை தெரிந்ததுங்க. யாராவது என் கையில அடிச்சாங்கன்னா எனக்கு அந்த வலி தெரியுங்க, கைக்கு மட்டும் எனக்கு தெரியுதுங்க. அப்போ சவுல் வந்து கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய போது அது இயேசுவை, அப்பொழுது அவர் இயேசுவை துன்புறுத்தினார். ஏன்னா இவர்களை ஒவ்வொருவரும் அந்த உடல் உறுப்புகளாக இருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய உண்மை! இதுதாங்க உண்மை. இன்னும் வேற விதமா சொல்ல போனா, இந்த ஒரு வீடு கட்டுறதுக்கு செங்கல்லாம் தேவைப்படுது. சரி, அப்ப லாரியில வந்து செங்கலை வந்து ரோட்டோரமா வந்து அந்த அங்க கட்டடம் கட்டுறதுக்கு அந்த இடத்துல வந்து கொட்டுறாங்க. லாரியில வந்து நிறைய ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான செங்கலை வந்து போடுறாங்க. இந்த செங்கல் அப்படியே இருந்தா என்னங்க அர்த்தம்? அந்த வீடு கட்டுறவங்க என்ன செய்வாங்க, அந்த பணியாளர்கள் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு செங்கலாக எடுத்து அந்த சிமெண்ட பூசி ஒவ்வொரு செங்கலும் இணைக்கிறாங்க பாருங்க, ஒரு வீடு அமைப்பு வருது. வீடு அமைப்பு. அதே மாதிரிதாங்க உங்களையும் என்னையும் தூய ஆவியானவர் எடுத்து அந்த இயேசுவின் உடலாக அழகாக உருவாக்குகிறார். உங்களையும் என்னையும் அந்த உடலின் ஒவ்வொரு உறுப்புகளாக அவர் மாற்றுகிறார். இது பழைய ஏற்பாட்டுல கிடையவே கிடையாது, எங்குமே பார்க்க முடியாது. அங்கெல்லாம் ஆள் கூட்டம், கிரவுடு, காங்கிரிகேஷன், ஆள் கூட்டம். இங்க கிறிஸ்துவின் உடல், த பாடி ஆஃப் கிரைஸ்ட். முறை இந்த உண்மை கிறிஸ்துவ வாழ்க்கை, இந்த புதிய உடன்படிக்கை வாழ்க்கையில வருகிறாங்க. இது எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உயிர்ப்பின் வழியாக நமக்கு கிடைத்த மாபெரும் ஆசீர்வாதம், மாபெரும் பாக்கியம். இந்த பாக்கியம் அன்பான சகோதர சகோதரர்களே, எப்பொழுது நாம் இயேசுவின் கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகளாக மாறுகிறோம்? திருமுழுக்கின் வழியாக, அதாவது ஞான ஸ்நானத்தின் வழியாக. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 27வது வசனம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 27வது வசனம். திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் நீங்கள், திருமுழுக்குன ஞானஸ்நானம், திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் நீங்கள், ஜாயின்ட் வித் கிரைஸ்ட், இணைந்திருக்கும் நீங்கள் கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள்.
அப்ப திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்படுகிறோம். அந்த செங்கல் எடுத்து சிமெண்ட பூசி இணைக்கிற மாதிரி திருமுழுக்கின் பொழுது இந்த மாபெரும் உண்மை நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த உண்மை நடக்கிறது. பவுலடிகளார் வேற இடத்துல இதற்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லுவார் பாருங்க. ரோமையர் 8வது அதிகாரம் 1 வசனம். ரோமையர் 8வது அதிகாரம் 1 வசனம். அருமையான வசனம். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவர்களுக்கு எல்லாத்துக்கும் கிடையாது. கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. ரோமையர் 8வது அதிகாரம் 1 வசனம். யாரெல்லாம் இப்படி கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பே கிடையாது. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் உடல் உறுப்புகளாயிருக்கிறோம். இப்போது கிறிஸ்துவின் உடல் என்று சொன்னால் நீங்களும் நானும் தான். இந்த உடலை வைத்துத்தான் கிறிஸ்து இன்றைக்கு எல்லா பணியும் செய்து வருகிறார். இறைவாக்கிய அறிவிப்பதும், நோயாளிகளை குணமாக்குவதும், அசுத்தாவிகளை ஓட்டுவதும் அனைத்தும் இந்த உடலை வைத்தான் செய்து வருகிறார். அப்ப எவ்வளவு முக்கியமானவங்க நம்ம, எவ்வளவு பாக்கியவான், ஒரு உற்சாகத்தை தருது அன்பா. இது ஒரு உற்சாகம். இப்ப இந்த விரல் இருக்கு, இந்த பெருவரல் இப்படி காட்டணும் ஞாபகம் வந்துச்சு. இந்த பெருவரல் இருக்குல்ல, இந்த பெருவரல் என்னுடைய உடலில் ஒரு உறுப்பாக இருக்கிறது. இதுக்கு ஏதாவது ஒண்ணு நான் சும்மா இருப்பேனா? இல்ல இதுக்கு ஏதாவது ஒண்ணு நான் சும்மா இருப்பேனா? இதுக்கு ஏதாவது பிரச்சனை இல்ல, காயப்பட்டுச்சு, இதுக்கு அடிபட்டுச்சு, நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? ஏன்னா என்னுடைய உறுப்புங்க அது. உங்களுடைய கையில் உறுப்புகள், இது என்னுடைய உறுப்பு. இது என்னால் தாங்கிக்க முடியாது. இந்த விரலை எப்படி பாதுகாப்பேன்னு எனக்கு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு நுணுக்கமா பாதுகாப்பேன்னு தெரியுமா? எவ்வளவு பத்திரப்படுத்தி நான் பாதுகாப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது தாங்க முடியும். இதுல ஏதாவது அடிப்படுத்த உடனே எனக்கு வலிக்கும். அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவின் உடல் உறுப்புகளா இருக்கும் பொழுது என்று சொல்லும் பொழுது அவரு எவ்வளவு அக்கறையோடு நம்மை பார்க்கிறார், எவ்வளவு அக்கறையோடு நம்மை பாதுகாக்கிறார், எவ்வளவா அவர் நம்மை நேசிக்கிறார். நமக்கு ஏதாவது ஒண்ணு அவரால் தாங்க முடியாதுங்க. என் காலில் ஒரு சின்ன முள்ளு குத்துனா போதுங்க, அது எனக்கு உடல் முழுவதும் வலிக்குங்க, உடல் முழுவதும் வலிக்கும். அதே மாதிரிதாங்க, அதாவது நமக்கு ஏதாவது ஒண்ணா அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது, அது அவரை தொடுகிறது. அதனால்தான் சவுல் கிறிஸ்துவை துன்புறுத்திய பொழுது, சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறார்? Why you are persecuting me? என்னை. அன்பானவர்களே, இது மாபெரும் ஒரு நற்செய்தி, நல்ல செய்தி. இந்த செய்தியை நம்ம இன்னைக்கு இந்த உண்மையை பலர் அலட்சியப்படுத்தி விட்டார்கள். இது பெருசா நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. இதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு. ஏன்னா சொன்ன புரிய மாட்டேங்குது. ஏன்னா நாங்க கண்களால் பார்ப்பது கிடையாது. அவங்க அங்க இருக்காங்க, அந்த வீட்டுல இருக்க, நாங்க இங்க இருக்கோம். கோயில்ல அவங்க அங்க நிக்கிறாங்க, நாங்க நிக்கிறோம். எப்படி நாங்க ஒண்ணா முடியும்? இது தாங்க ஆவியானவர் செய்கிற இந்த செயல். இது ஆவிக்குரிய வாழ்வுங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாட்டினாலும் கடவுள் செய்கிறார். இதுதாங்க திருச்சபை, கிறிஸ்துவின் உடல் திருச்சபை. இதுதாங்க கிறிஸ்துவின் மனவாட்டி என்று சொல்வது. இவர்கள் தாங்க உண்மையான திருச்சபை. ஆனா வேதனைக்குரிய இன்னொரு பக்கமும் இதுல இருக்கிறது. வேதனைக்குரிய, கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனா அந்த செயல் தெரியல. ஏன், என்ன காரணம்? அன்பாந்தவர்களே, இந்த விரலுக்கு ஆர்டர் கொடுப்பது, கட்டளை கொடுப்பது என்னுடைய தலை. கிறிஸ்து இந்த உடலுக்கு தலையாக இருக்கிறார். அதுதான் இறை வார்த்தை சொல்கிறது. நாம் கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகள், கிறிஸ்து தலையாக இருக்கிறார். இந்த தலை, என்னுடைய தலை தான் இந்த விரலுக்கு ஆர்டர் கொடுக்கும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அந்த கொசு உட்காந்து அடிக்கணுமா, எல்லாம் இந்த கைக்கு ஆர்டர் கொடுப்பது என்னுடைய தலை. அப்ப கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது தாங்க அந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எங்க போகணும், எங்க போகக்கூடாது, யாரை திருமணம் செய்யணும், யாரை திருமணம் செய்யக்கூடாது, எந்த வேலை செய்யக்கூடாதுன்னு எப்படி நமக்கு தெரியும்? இந்த கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போதுதான் தெரியும். அப்பதான் அந்த வெளிப்பாடு கிடைக்கும். கிறிஸ்து பேசுவதை, கடவுள் பேசுவதை நம்மால் கேட்க முடியலன்னு கேட்க முடியாது. அதுக்கப்புறம் நாம் செயல்பட வேண்டும், நாம் செயல்படுவோம். இதுதான் உண்மை. ஆனா வேதனைக்குரிய அர்த்தம் என்னன்னா, ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா தெரியும் வேதனைக்குரிய அர்த்தம். இன்றைக்கு ஒரு சிலர் இந்த ஸ்ட்ரோக் படுத்திருக்காங்க பாருங்க. ஸ்ட்ரோக் படுத்து ரொம்ப வேதனை, பார்க்க ரொம்ப வேதனையா இருக்கும். உண்மையிலே நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன், உண்மையிலே அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். எத்தனை ஆண்டுகளாக ஒரு சிலர் படுத்திருக்காங்க, ஒரு கை ஒரு காலு வேலை செய்ய முடியாம, உணர்வு இல்லாம,
அப்படியே செயலற்று அவங்க படுத்திருக்காங்க. ரொம்ப வேதனையா இருக்கும். ஆனா ஓகே, ஆனா அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்விலும் ஒரு சிலர் இன்றைக்கு ஆவிக்குரிய ஸ்ட்ரோக்ல படுத்திருக்காங்க. கிறிஸ்துவ உடல் தான் உடலோட இணைந்திருக்கிறது, ஆனா செயல் இழந்து விட்டது, கனெக்ஷன் போயிருச்சு, தொடர்பு போயிருச்சு. இந்த தொடர்பு போஷன் எப்படி தெரியும்? ஒரு எடுத்துக்காட்டு. மற்ற சகோதர சகோதரரை நாம் குற்றம் சாட்டும் பொழுது கிறிஸ்துவோட அந்த கனெக்ஷன் போயிருச்சுன்னு அர்த்தம். ஆதாம் எப்பொழுது ஏவாள் தன்னுடைய மனைவியை குற்றம் சாட்டினான்? பாவம் செய்த பிறகு. அதாவது கடவுளோடு உள்ள அந்த நட்புறவு, அந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்ட பிறகுதான் ஆதாம் தன்னுடைய மனைவியை குற்றம் சாட்டினான். அதே போல நாம் எப்பொழுதெல்லாம் மற்றவர்களை, நம்முடைய சகோதர சகோதரர்களை, கணவனை, மனைவியை, மாமியாரை, அல்லது நம்ம பங்கில் இருக்க சகோதர சகோதரிகளை, பங்கு தந்தையை, யாரெல்லாம் நாம் குற்றம் சாட்டுகிறோமோ அப்பொழுது எனக்கும் கடவுளுக்கும் உள்ள இந்த உறவு துண்டிக்கப்பட்டது என்பது பொருள், அர்த்தம் ஆயிடுச்சு. ஆனா உடல்ல சேர்ந்து இருக்க ஸ்ட்ரோக் படுத்திருக்க, கடவுளிடமிருந்து எந்த ஒரு ஆர்டரும் கிடைக்க மாட்டேது, கடவுளுடைய சத்தத்தை என்னால கேட்க முடியல. இப்படி பலர் இருக்கிறார். திருமுழுக்கின் வழியாக, ஞானஸ்தானத்து வழியாக சேர்ந்துட்டாங்க. ஆனா ஸ்ட்ரோக் அப்படியே படுத்திருக்காங்க. உடல்ல ஒரு உறுப்பு தான், ஒண்ணு செயல்பட முடியல. இது வேதனைக்குரிய விஷயம். ஒன்று உற்சாகத்தை தருகிற, என்ன உற்சாகம்? நான் கிறிஸ்துவின் உடலின் ஒரு உறுப்பு என்று சொல்லும் பொழுது நான் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை, நாளைக்கு என்னாகுமோ ஏதாகுமோ பயப்பட தேவையில்லை. ஏன்னா கிறிஸ்து அதை என்னை பார்த்து கொள்கிறார். ஆனா அதே நேரத்துல வேதனைக்குரிய விஷயம், எச்சரிக்கையான விஷயம், இந்த மாதிரி நாம் கிறிஸ்துவோடு உடலோடு இணைந்திருந்தாலும் நாம் செயலற்று போக வாய்ப்புண்டு.